வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய தவறான நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா, நாம நல்ல மனசோட இருந்தா, நாம உண்மையா அன்பு கொடுத்தா, யாரும் நம்மள விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்ல. ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நம்ம உணர்ச்சிகள பார்த்து இயங்காது. இந்த உலகம் நம்ம மதிப்ப பார்த்து தான் இயங்கும். பல பேருக்கு வாழ்க்கையில ஒரு நாள் இந்த உண்மை ரொம்ப கொடுமையா புரிய வரும். ஒரு நாள் நீங்க உயிரா நேசிச்சவங்க, நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்காக விட்டு கொடுக்க தயாரா இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்றதுக்கு தயாரா இருந்திருப்பீங்க. அப்படியே திரும்பி கூட பார்க்காம உங்கள விட்டு போயிடுவாங்க. அந்த நேரம் ஒரு கேள்வி மட்டும் மனசுல ஓடும். நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க பண்ண தப்பு உண்மையா அன்பு கொடுத்தது இல்ல. நல்லவங்களா நீங்க இருந்தது இல்ல. நீங்க பண்ண தப்பு மனுஷங்களோட மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்காம இருந்தது தான். நீங்க சினிமால வர மாதிரி தியாகியா இருக்க முயற்சி பண்றீங்க. ஆனா வாழ்க்கை ஒரு சினிமா கிடையாது. அது ரியாலிட்டி. ரியல் லைஃப்‌க்கும், சினிமாக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம சினிமால பார்க்குற மாதிரி லவ் ரியல் லைஃப்லயும் இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு தப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாணக்கியர் காலத்திலேயே ஒரு பெரிய உண்மைய சொல்லியிருக்காரு. உலகம் அன்ப விட அதிகாரத்தையும், மதிப்பையும் தான் கேட்கும் அப்படின்னு. இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்லப் போற விஷயங்கள் சாதாரண மோட்டிவேஷன் இல்ல. இந்த விஷயங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள இழந்தவங்க ஒரு நாள் உங்கள இழந்தத நெனச்சு வருத்தப்படுவாங்க. உங்க வாழ்க்கை கம்பீரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். யாரும் உங்கள எளிதா எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களால வலியில இருந்து வெளிய வர முடியும். இந்த வீடியோவ நீங்க பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கை முழுக்க அந்த வலியில இருந்து எப்படி வெளிய வர்றது அப்படின்னு தெரியாம, அந்த வலியிலேயே வாழறதுக்கு பழகிடுவீங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1. தனிமை பயத்தால சுயமரியாதைய இழக்காதீங்க. ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இருந்து திடீர்னு விலகும்போது, நம்ம உள்ளுக்குள்ள நடக்கும் பெரிய மாற்றம் ரொம்ப ஆழமானது. அது ஒரு பிசிக்கல் பெயின் மாதிரி இருக்கும். மனசு உடைஞ்ச மாதிரி தோணும். இதயம் வேகமா துடிக்கும். தூக்கம் போயிடும். சாப்பாடு சரியா உங்களுக்கு சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் தொண்டையில சிக்குற மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல நம்ம பிரெயின் என்ன செய்யுது தெரியுமா? அது சர்வைவல் மோடுக்கு போயிடுது. அதாவது இந்த மனிதர, இந்த ஒரு நபர நான் இழந்துட்டேன்னா, என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு போயிடுமா? அப்படின்னு உங்க மனசு பயப்பட ஆரம்பிக்கும். இந்த பயம் தான் பல பேர தவறான முடிவுகளுக்கு இழுத்துட்டு போய் விட்டுரும். அந்த நேரத்துல ஃபோன் எடுத்து திரும்ப திரும்ப உங்களுக்கு செக் பண்ண தோணும். அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களா? அவங்க ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா? என்ன பிளாக் பண்ணிட்டாங்களா? இந்த தேடல் எல்லாம் அன்பு இல்ல. இது ஒரு எமோஷனல் பேனிக். அந்த நேரத்துல உங்களோட மொத்த கவனமும் அவங்க மேல மட்டும் தான் இருக்கும். அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன? அவங்க என்ன பண்றாங்க? இப்படி உங்களுக்கே தெரியாம நீங்க கண்காணிச்சுட்டே இருப்பீங்க. இதனால நீங்க ரொம்ப சோர்வாயிடுவீங்க. இதுதான் எமோஷனல் பேனிக். இந்த பேனிக்ல பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, "சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். பேசாம இருக்காத. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது." இந்த மாதிரி அவங்க கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிப்பாங்க. இந்த வார்த்தைகள் அன்பு மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையிலேயே அது ரொம்ப பயம். பயத்தால பேசுற வார்த்தைகள் தான் அது. ஒரு மனிதன் தன்னுடைய மதிப்ப விட்டுட்டு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டான்னா, அந்த நிமிஷத்துல இருந்து மத்தவங்க உங்க மேல வச்சிருக்க மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க விரும்புறீங்க இல்லையா? அந்த நபருக்கே உங்க மேல மரியாதை இல்லாம ஆகிடும். மனிதனோட மனசு ரொம்ப விசித்திரமானது. எளிதா கிடைக்கிற எதையுமே அது மதிக்கவே செய்யாது. அதை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பயம் வரும்போது தான், இவங்கள நாம இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல உங்க மேல மதிப்பு உருவாக ஆரம்பிக்கும். நீங்க உடனே ஓடி போய் பேசாம, அந்த தனிமைய தாங்கி உங்க வாழ்க்கைய சீர் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்க மனசுல ஒரு கேள்வி வரும். "இவ எங்க போயிட்டா? இவன் எங்க போயிட்டான்? இப்படிலாம் இவ்வளோ நேரம் அவங்க பேசாம இருக்க மாட்டாங்களே! இவன் இப்படி எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்?" நம்ம தப்பே பண்ணிட்டு சைலன்ட்டா இருந்தாலும், அவங்க தானே எப்பவுமே வந்து கெஞ்சுவாங்க. அவங்க தானே நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. நாம தப்பே பண்ணாலும் அவங்க தானே வந்து சாரி சொல்லி பேசுவாங்க. இப்ப என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க மனசுல ஒரு ரெக்ரெட் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது நம்பர் 2. போலி சந்தோஷத்த வெளியில காட்டாதீங்க. பிரிவு நடந்த உடனே சமூக வலைதளங்கள்ல இப்போ ஒரு நாடகம் ஆரம்பிக்குது. அது என்னன்னா, எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஒரு புது ட்ரெஸ் வாங்குறது, புது ஃபோட்டோ அப்லோட் பண்றது, ஓவரா ஹாப்பினஸோட இருக்க மாதிரி கேப்ஷன்ஸ் போடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறது, ஊர் சுத்துற மாதிரி போடுறது. இதெல்லாம் பார்க்கும்போது வெளியில இருக்கிற உலகத்துல ஒரு மெசேஜ் அனுப்புற மாதிரி இருக்கும். நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. ஆனா உண்மையா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களான்னா, ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பல நேரம் அது ஒரு ஃபேக்கான மாஸ்க் மாதிரி தான் நம்ம போட்டுட்டு நடிச்சுட்டு இருக்கோம். நம்ம மனசு உடைஞ்சிருக்கும்போது, நம்ம உணர்ச்சிகள மறைக்க சோசியல் மீடியாவ பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆனா, இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கு. உண்மையான மதிப்பு அது வெளியில சத்தம் போட்டெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அது சைலன்ட்டா உங்களுக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கிறது தான். எக்ஸாம்பிள்க்கு தங்கத்த எடுத்துக்கோங்க. தங்கத்தோட சைஸ் சின்னதாவே இருந்தாலும், அது ஒரு கிராமாவே இருந்தாலும், இப்ப அதோட மதிப்பு எவ்ளோ அதிகம். அது தானாவே ஷைன் ஆகுது. அத எல்லாரும் விரும்பி வாங்குறோம். அதோட மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க சோசியல் மீடியால யாருக்காகவும் ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றீங்க அப்டின்னா, நீங்க ஜிம் போற மாதிரி, நீங்க ஒரு
ஸ்கில்ல டெவலப் பண்ற மாரி, நீங்க ஏதோ அதிகமா ஏர்ன் பண்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் வெளியில வந்து போட்டு, உங்கள விட்டுட்டு போன நபர வந்து வெறுப்பேத்தணும். இல்ல அவங்க வந்து ரிக்ரெட் பண்ண வைக்கணும். இப்படியெல்லாம் நீங்க முயற்சி பண்ணவே தேவையில்ல. அது உங்க இன்செக்யூரிட்டிய தான் வெளியில காட்டும். ஆனா இந்த மாதிரி சோசியல் மீடியாலலாம் வெளிப்படுத்தாம, நீங்க அமைதியா உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கைய மேம்படுத்துறதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த அமைதி ஒரு பவரா உங்களுக்குள்ள மாறும். ஒரு நாள் அவங்க உங்க ப்ராக்ரஸ பார்த்து யோசிப்பாங்க. இந்த நபர் என்ன மறந்துட்டாங்க போல. நான் இல்லாதது அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தல. நான் இல்லனாலும் அவங்க ஹேப்பியா, அவங்க அவங்க குரோத்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படின்னு உங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தாட் தான் அவங்கள அதிகமா பாதிக்கும். ஸோ அவங்க மேல தப்பு இருந்தா, அவங்களாகவே உங்கள தேடி வந்து மன்னிப்பு கேட்டு, பேட்ச் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனாலும் உங்களுடைய வளர்ச்சிய பார்த்து பிடிக்காம அவங்களாவே ஒதுங்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது 2த்துல எது நடந்தாலும் உங்களுக்கு நல்லது தான். உண்மையான அன்பு இருக்கவங்க, அவங்களா புரிஞ்சு, திருந்தி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து சேர்ந்தாலும் உங்களுக்கு நல்லது தான். அன்பு இல்லாதவங்க உங்கள விட்டு பொறாமையினால விலகி போனாலும், அப்படி ஒரு ஃபேக்கான அன்பு குடுத்து இருக்கவங்க நம்ம வாழ்க்கையில தேவையே இல்ல, இல்லையா? போலியா இருக்கிறவங்க உங்க வாழ்க்கைய விட்டு விலகுறது, நல்லது தான். போலியா சந்தோஷமா இருக்க போல வெளியில காட்டாதீங்கன்னு நான் சொன்னேன், இல்லையா? இந்த டாபிக் 2ல. ஆனா உண்மையாவே உங்களுக்குள்ள நீங்க சந்தோஷத்த உருவாக்கணும். நீங்க உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணணும். செல்ஃப் கேர் பண்ணுங்க. நீங்க உங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது, உங்களுக்குள்ள தானாவே சந்தோஷம் உருவாக ஆரம்பிக்கும். அடுத்தது நம்பர் 3. விக்டிம் மனநிலையில வாழாதீங்க. ஒரு பிரிவு அல்லது துரோகம் நடந்ததுக்கு பிறகு, அத திரும்ப திரும்ப நெனச்சு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு காமன் ஹேபிட் தான். மனிதர்களாகிய எல்லாருக்குள்ளயும் நடக்கிறது தான். முதல் தடவ கேட்கும்போது மக்கள் சிம்பத்தி குடுப்பாங்க. அவங்க வந்து பாவம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, இவங்களுக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்வாங்க. ஆனா நீங்க அதையே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்க ஸ்லோலி டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, மனித மனசு ஒரு எனர்ஜிக்கு ஈர்க்கப்படும். அது பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தா மக்கள் நம்மள தேடி வருவாங்க. நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுது அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிற மக்கள், உங்களோட குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விலகி தான் போவாங்க. நீங்க உங்க காயத்த எல்லாருக்கும் காட்டுறீங்கன்னா, உங்க பலவீனத்த உலகத்துக்கு காட்டுறீங்கன்னு அர்த்தம். வலி இருக்கலாம், அது உண்மதான். ஆனா அந்த வலிய ஒரு ஸ்ட்ரென்த்தா மாத்த முடியும். அது உங்களால தான் முடியும். ஃபீனிக்ஸ் பறவ பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சாம்பலாகி விழுந்த பிறகு, அதுலருந்து திரும்பவும் எழும்பி அதே மாதிரி வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான். உங்க வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் உங்கள உடைச்சிருக்கலாம். நீங்களும் ஃபீனிக்ஸ் பறவ மாதிரி அந்த பிரச்சனையில இருந்து உங்கள நீங்களே உருவாக்கலாம். அதுக்காக நான் கஷ்டம் வரும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது, அத யார்கிட்டயுமே சொல்லி புலம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, 1 தடவ, 2 தடவ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி நீங்க ஆறுதல் தேடுறதுல தப்பு இல்ல. ஆனா திரும்ப திரும்ப ஒரு 10 வாட்டி, 15 வாட்டி அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான். அது வலி தான். எனக்கு புரியுது. அழுக வந்தா அழுதுருங்க. ஒரு 2 வாட்டி, 3 வாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ஆறுதல் கேட்டுட்டீங்களா? அதுக்கப்புறம் அதுலருந்து வெளிய வாங்க. உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள பில்ட் பண்றதுல, உங்க குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க உடைஞ்சு போயிருக்க நேரத்துல, நீங்க எந்த பாதைய தேர்ந்தெடுக்கிறீங்க? எந்த பாதைய தேர்வு செய்றீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்பர் 4. உங்கள விட்டுட்டு போனவங்கள தொரத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு நபர் உங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க மனசுல ஆல்ரெடி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. அந்த நேரம் நம்மளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவங்கள பிடிச்சு வச்சுக்கணும், அவங்கள போக விடக்கூடாது, அவங்கள நம்ம அதிகமா நேசிக்கிறோம், அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கணும், அவங்க திரும்ப நம்ம லைஃப்ல எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்க தொரத்த ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்க இன்னும் உங்கள விட்டுட்டு தூரமா தான் போக ஆரம்பிப்பாங்க. இது ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல. நண்பர்கள், சில நேரம் வாய்ப்புகள் கூட இதே விதியில தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு பொருள் அரிதா கிடைக்கிறதுனா, அதுக்கு வேல்யூ அதிகமா இருக்கும். இப்போ தங்கம் அரிதா கிடைக்குது. அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கனால எல்லாருமே அத மதிக்கிறோம். அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, இல்லையா? நீங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கீங்க ஒரு பெர்சனுக்கு அப்டின்னா, அவங்க உங்கள ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்துல உங்க மேல ரொம்ப அன்பா இருந்திருக்கலாம். எப்பவுமே உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருக்கலாம். நீங்க எப்பவுமே அவங்களுக்காக எந்த நேரத்துல கால் பண்ணாலும், 24 மணி நேரத்துல நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணா கூட, நீங்க எடுத்து அவங்கள மதிச்சு, அவங்களுக்காக எப்பவுமே எந்த நேரமா இருந்தாலும் நீங்க அவைலபிளா இருக்கீங்கன்னா, அவங்க உங்கள ஆப்ஷனா பார்க்குறாங்கன்னா, அப்போ உங்க வேல்யூ எந்த அளவுக்கு குறையுது, இந்த ஒரு விஷயம் அவைலபிளா இருக்கிறது, உங்க வேல்யூவ எந்த அளவுக்கு குறைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் நீங்க சடனா சைலன்ட் ஆயிட்டீங்க. அவங்க அந்த மாதிரி உங்கள அவாய்ட் பண்ணும்போது, இக்னோர் பண்ணும்போது, நீங்க சைலன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அவங்க மனசுல ஒரு ஒரு உறுத்தல் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும். அந்த எம்ப்டினெஸ் தான் அவங்க உங்கள நினைக்க வைக்கும். என்ன இவங்க எப்பவுமே நம்ம கூட பேசுவாங்களே, நம்ம கால் பண்ணலனாலும், இக்னோர் பண்ணலனாலும்,
அவங்க எப்பவுமே நம்மள தேடி வருவாங்களே! இப்ப ஏன் தேடி வரமாட்றாங்க? அப்படின்னு உங்கள பத்தின நெனப்பாவது அவங்களுக்கு உண்மையா வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் குடுக்கணும். அவங்க உங்கள பத்தி இப்ப யோசிக்காம இருக்காங்க இல்லையா? நீங்க ஒரு வேல்யூ இல்லாத பெர்சன் அப்படின்னு. உங்கள அவங்க மிஸ் பண்றதுக்கான அந்த ஒரு எம்ப்டி ஸ்பேஸ நீங்க குடுக்கும்போது தான், அந்த ஸ்பேஸ்ல உங்கள பத்தி யோசிக்கிறதுக்கான டைம் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க இல்லாம இருக்கப்போ, அவங்க லைஃப்ல இருக்க அந்த எம்ப்டினஸ் உங்கள மிஸ் பண்ண வைக்கும். உங்கள பத்தி யோசிக்க வைக்கும். உங்க மேல இருந்த அந்த அன்ப வெளிக்கொண்டு வரும். உண்மையான அன்பு உங்க மேல அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த அன்பு வெளிய வரும். நான் சொன்னத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேள அவங்க உங்ககிட்ட ஃபேக்கா நடிச்சுக்கிட்டு, டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு, உங்கள ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நபர் உங்க வாழ்க்கையில இருந்து அப்படியே டிஸப்பியர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கா இருக்கிற பீப்பிள் நம்ம லைஃப்ல தேவையில்ல, இல்லையா? உண்மையான அன்பு இருந்து, அது கொஞ்சம் கொஞ்சமா உங்க மேல பேசி பேசி போர் அடிக்க ஆரம்பிச்சிருந்ததுன்னா, அவங்க அன்பு வெளிய வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்தாலே போதும். போலியா இருக்கிறவங்க உங்க வாழ்க்கையில இருந்து போறதே நல்லது தான், இல்லையா? அடுத்தது நம்பர் 5 டிராமா இல்லாம மூவ் ஆன் ஆகுறது. பிரிவு நடந்த பிறகு பல பேரு செய்யற பெரிய தவறு என்னன்னா, ஆர்க்யூமென்ட் பண்றது, கத்தி கத்தி பேசுறது, எமோஷனல எக்ஸ்ப்ளோஷனா பயன்படுத்துறது. அந்த நேரம் அது நியாயமா உங்களுக்கு தோணலாம். ஆனா அது மத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கும். அவங்க உங்க மேல ப்ளேம் பண்ணி, உங்க மேல பழி சொல்லி, நீங்க தான் தப்பு அப்படின்னு உங்கள ப்ளேம் பண்ணிட்டு விட்டுட்டு போறதுக்கு அது வழிவகுக்கும். நீங்க காமா ஒரு டிக்னிட்டியோட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகுனீங்கன்னா, அது ஒரு சைலன்ட் ஷாக்கா இருக்கும். சில நேரம் ஒரு வார்த்தை கூட பேசாம விலகுறது, ஒரு 100 வார்த்தை பேசுறத விட அது ரொம்ப பலமானது. அந்த சைலன்ஸ் தான் அவங்களுக்குள்ள கில்ட்ட உருவாக்கும். அடுத்தது நம்பர் 6 பழிவாங்க நினைக்காதீங்க. வலி அதிகமா இருந்தா ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குள்ளயும் வர்றது நேச்சுரல் தான். அவங்கள எப்படி காயப்படுத்தலாம்? அவங்களும் இதே வலிய அனுபவிக்கணும். எனக்கு வலிய குடுத்தாங்கல்ல, அந்த வலி என்ன? எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் புரியணும். இந்த எண்ணங்கள் தற்காலிக சாட்டிஸ்ஃபேக்ஷன்க்காக உங்களுக்குள்ள வரலாம். நீங்க அதே மாதிரி அவங்கள வந்து பழி வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்போதைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன குடுக்கலாம். ஆனா, அது உங்க எனர்ஜிய கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சு எடுத்துரும். சிறந்த ரிவெஞ்ச் அப்டின்னா என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கைய உயர்த்துறது தான். நீங்க உங்கள எந்த நிலைமையில அவங்க விட்டுட்டு போனாங்களோ, அந்த நிலைமையில இருந்து அவங்க இல்லாம, அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம, அவங்களோட துணை இல்லாம, உங்களால உயர முடியும். உங்களால உங்க வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்க எமோஷனலா ஸ்ட்ராங் ஆகி, ப்ரொஃபஷனலி நீங்க உங்கள வளர்த்துக்கிட்டு, உங்க ஹாப்பினஸ நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு நாள் அவங்க உங்கள பார்த்து ரெக்ரெட் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. அந்த வெற்றிய தொடர்ந்து நீங்க வந்து தொரத்தி, தொரத்தி அந்த வெற்றிய எப்படியாவது அடைஞ்சிருங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்கள விட்டுட்டு போனவங்கள நெனச்செல்லாம் வருத்தப்படுறதுக்கு கூட உங்களுக்கு டைமே இருக்காது. ஏன்னா, உங்க லைஃப்ல உங்கள வளர்க்கறதுலயே நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அடுத்தது நம்பர் 7 எல்லாரையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காதீங்க. உங்க மனசு ஒரு தங்க சுரங்கம் மாதிரி நெனச்சுக்கோங்க. அது எல்லாருக்குமே ஓப்பனா இருக்கக்கூடாது. திருடங்க வந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த தங்கத்த எல்லாம் சுரண்டி திருடிக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஒரு தங்க சுரங்கத்த எப்படி பாதுகாப்பா வச்சு பாதுகாப்பாங்களோ, அந்த மாதிரி உங்க மனச நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். எல்லாருக்குமே அது ஓப்பன் ஆகவே கூடாது. பல பேர் நல்ல மனசு காரணமா எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ட்ரஸ்ட்ங்கிறது ஏர்ன்டு பிரிவிலேஜ். உங்கள மதிக்காதவங்களுக்கு உங்க அன்பு தேவையே இல்ல. நீங்க பவுண்டரீஸ் உருவாக்க ஆரம்பிச்சீங்கன்னா, மக்கள் உங்கள சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எல்லாருக்கும் ரொம்ப ஓப்பனா, எல்லார் மேலயும் ரொம்ப அன்பா, கேரா இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா, உங்கள எல்லாருமே வந்துட்டு பயன்படுத்திக்க தான் பாப்பாங்க. ஸோ, உங்க மனச ரொம்ப பத்திரமா, பாதுகாப்பா வச்சுக்கோங்க. எல்லாரையும் உங்க மனசுக்குள்ள அனுமதிக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்பர் 8 வெறுமையான மன்னிப்ப ஏத்துக்காதீங்க. பல ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற ஒரு காமன் சைக்கிள் இதுதான். அத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களே உங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணுவாங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க. ரிப்பீட். திரும்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. திரும்பவும் அதுக்காக வருத்தப்படுவாங்க. திரும்பி அப்பாலஜிஸ் கேட்பாங்க. இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க திரும்பி உங்ககிட்ட வரலாம். அவங்க திரும்பவும் அழலாம், சாரி சொல்லலாம். ஆனா முக்கியமான ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அவங்க உண்மையா மன்னிப்பு கேட்டு மாறிட்டாங்களா? உங்கள கஷ்டப்படுத்துற, காயப்படுத்துற அந்த விஷயத்த, அந்த தவறான ஒரு விஷயத்த அவங்க மாத்திக்கிட்டாங்களா? வாயில இருந்து சொல்ற வார்த்தைகள என்னைக்குமே முழுமையா நம்பாதீங்க. அவங்க ஆக்ஷன்ஸ்ல காட்டுறாங்களா? வேர்ட்ஸ்ல வந்து யார் வேணாலும் பொய்யா எந்த வாக்க வேணாலும், எந்த வார்த்தைய வேணாலும் சொல்ல முடியும். ஆனா ஆக்ஷன்ஸ்ல செஞ்ச தப்ப உணர்ந்து, திரும்ப அந்த தவற திருத்திக்கிறாங்களான்றது தான் நீங்க மெயினா பார்க்கணும். நீங்க எமோஷனல் ஆகி உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அதே பேட்டர்ன் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். இது மூலியமா நீங்க டோட்டலா எனர்ஜிய இழந்து, நீங்க ஒரு மாரி ட்ரெயின் ஆகிடுவீங்க. அவங்க மன்னிப்பு கேட்கும்போது நீங்க மன்னிப்பு குடுக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கைக்கான ஆக்சஸ குடுக்கணுமா அப்படின்னு நீங்க நிதானமா யோசிக்கணும். வாழ்க்கையில சிலர் நம்மள காயப்படுத்த வருவாங்க. சிலர் நம்மளுக்கு வாழ்க்கை பாடத்த கத்துக் குடுக்க வருவாங்க.
வாழ்க்கையில நம்மளுக்கு வர ஒவ்வொரு அனுபவமும் நம்மளுக்கு வந்து பாடத்த கத்துக் குடுத்து, நம்மள இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நீங்க உடைஞ்சு போன கண்ணாடி இல்ல. நீங்க வெட்ட முடியாத வைரம். இந்த உலகத்துல யாரும் நம்ம வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு வரமாட்டாங்க. நம்ம வாழ்க்கைய மாத்தப் போற ஒரே மனிதர் அது நம்ம தான். இத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கைய மாற்ற முடியும்னா, அது உங்களால மட்டும் தான் முடியும். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் அது நீங்க தான். உங்கள யாராவது காயப்படுத்தினாலோ, உங்கள யாராவது விட்டுட்டு போயிட்டாங்கனாலோ, அது உங்க வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது ஒரு புதிய தொடக்கம். அது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பாதைய கூட காட்டலாம். உங்கள வந்து ஒரு நல்ல நிலைமையில கொண்டு போய் விடலாம். ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. உங்கள யாராவது விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, உடைஞ்சு போய் அப்படியே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு உங்க வாழ்க்கைய முடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் நமக்கே இல்ல. நீங்க எப்பவுமே உங்கள பெத்தவங்கள, உங்க பேரண்ட்ஸ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ நெனச்சு பார்க்கணும். உங்கள வளர்க்கறதுக்காக, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல கல்விய குடுக்கறதுக்காக, உங்கள பெத்தவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள விட்டுட்டு போனவங்களுக்காக வாழ்க்கைய முடிச்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அவங்க இல்லன்னா என் வாழ்க்கையே இல்ல. இந்த மாதிரி எண்ணங்களே உங்களுக்கு வராது. உங்கள இழந்தவங்க ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படலாம். ஆனா, நீங்க உங்கள இழந்துட்டீங்கன்னா, அத யாராலயும் திரும்பி கொண்டு வரவே முடியாது. அதனால இன்னையிலருந்து ஒரு முடிவ எடுத்துக்கோங்க. நான் யாருக்காகவும் என்ன இழக்க மாட்டேன். என்னோட மதிப்ப உயர்த்தி, என்னோட மதிப்பு என்னங்கிறத நானே புரிஞ்சுக்க போறேன். நான் என்னோட இந்த ஒரு வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழப் போறேன். அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் தந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க மனசுல என்ன தோணுது? அத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் எழுதுங்க. நான் என் மதிப்ப உயர்த்த போறேன்னு. இந்த வீடியோ போட்டதுக்கு உங்க ஸ்ட்ராங்கான கமெண்ட்ட பார்க்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அண்ட் இந்த வீடியோவ மன உளைச்சலோட, மனம் உடைஞ்சு, ரொம்ப கஷ்டத்துல பார்க்க வர யாரோ ஒருத்தருக்கு, இந்த வீடியோ போய் சேர்றதுக்கும் உங்க கமெண்ட் அண்ட் உங்க லைக் உதவியா இருக்கும். ஸோ உங்களால முடிஞ்ச உதவி, கஷ்டத்துல இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரே ஒரு லைக், ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு ஆறுதல், உங்களுக்கும் ஒரு பலத்த குடுத்திருக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். இந்த சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பயன்படக்கூடிய வீடியோக்கள் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நான் இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.